மீண்டும் இணைகிறேன். நான் உங்கள் சேது. நேரம் சரியா இரவு 9 மணி ஆச்சு. ரீசெண்டா இந்த வரிகள் கேட்டிருந்தேன். விலகி செல்கிறார்கள் என்று தெரிந்த பின்பும் அவர்களிடம் விளக்கம் கேட்பது வீண் என்று. எவ்வளோ ஒரு அற்புதமான வரிகள் பார்த்தீங்களா? இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் ஈகோ. ஒன்ஸ் யூ ஃபெல்ட் தட் யூ ஆர் இக்னோர்ட் அண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட், அந்த இடத்துல இருக்கலாமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு எவ்வளோ பிடிச்சவங்களா இருந்தால் இருக்கலாம், யாராக வேணால் இருந்துட்டு போட்டோம். அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இல்லைன்னா நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்ம அங்கே இருக்க விடுங்களா? யோசிச்சு பாருங்க. அவங்க மேலே நம்ம அதீத ஒரு ஹோப் வச்சுருப்போம். ஒரு சின்ன ஸ்டோரி தான் இது. நம்ம மனசு வந்து ஒரு வீடு மாதிரி பார்த்து பார்த்து கட்டியிருப்போம். ஒவ்வொரு இடத்துல என்னென்ன இருக்கணும்னு சொல்லி கரெக்டாக வச்சுருப்போம். நம்ம டோர் வந்து ஆல்வேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லோரும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி நம்ம வீட்டை விட்டுட்டா எல்லோரும் எடுத்துகிட்டு போய் சுரண்டிட்டு போயிடுவாங்க. கடைசியில் ஒன்றுமே இருக்காது. நம்ம எப்பப்போ வீட்டை மூடணும் திறக்கணும்னு சொல்லி கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இல்லாட்டி நம்ம தான் கோமாளியாகி நிற்போம். அதனால் யோசித்து பார்த்து அந்த வீட்டை மூடியே வைங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.